தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் டாக்டருக்கு கத்தி குத்து, அண்ணன் சீமான் அவர்களின் கடும் கண்டனம் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். அரசு மருத்துவமனைகளுக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதில் காட்டிய அக்கறையில் அணு அளவாவது அரசு மருத்துவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு காட்டாதது ஏன் என நேரடியாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை டேக் செய்த அண்ணன் சீமான் அவர்கள் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சில கேள்விகளை கேட்டுள்ளார். அண்ணனுடைய அறிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்கலாம். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி அவர்கள் மீது மருத்துவமனைக்குள்ளேயே கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது. திமுக ஆட்சியில் மக்களின் உயிர்காக்கும் மருத்துவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. தமிழ்நாட்டின் தலைநகரில் பட்டப்பகலில் அரசு மருத்துவமனை வளாகத்திலே புகுந்து மருத்துவர் மீதே கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதையே காட்டுகிறது. அண்மையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனை வளாகத்திலே பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. திமுக அரசுக்கு தெரியாதா அல்லது அந்நிகழ்வால் மருத்துவர்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்று நாடு தழுவிய அளவில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது தெரியாதா? இறுதியில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததும் அவருக்கு தெரியாதா? அவற்றிலிருந்து திமுக அரசு எவ்வித பாடமும் கற்பிக்காவது ஏன்? கொல்கத்தாவில் கொடும் நிகழ்விற்கு பிறகாவது மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கூடுதல் அக்கறை செலுத்தியிருந்தால் தற்போது மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதல் நிகழ்ந்தே இருக்காது. மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதில் காட்டிய அக்கறை அணுவளவாவது அரசு மருத்துவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு காட்டாதது ஏன்? திமுக அரசின் சிறிதும் பொறுப்பற்ற அலட்சியமே அரசு மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு முதற் காரணமாகும். ஆகவே திமுக அரசு இனியாவது மெத்தனமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள பாதுகாப்பினை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த அறிக்கையின் மூலம் வலியுறுத்துகிறேன். கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருப்பதால் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.